சென்னை ராயப்பேட்டையில் காங்கிரஸ் மேலிட பார்வையாளர் முகுல் வாஸ்னிக் தலைமையில் ஆலோசனைக் கூட்டமானது நடைபெற்றது. சுமார் 4 மணி நேரம் இந்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றதாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் இந்த கூட்டம் முடிந்து புறப்பட்ட காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் மயக்கமடைந்திருக்கிறார். அங்கு அவருக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு மருத்துவமனைக்கு நிர்வாகிகள் அழைத்து சென்றிருக்கிறார்கள். மயக்கமடைந்த சோடங்கரை நிர்வாகிகள் தூக்கிச் சென்று காரில் ஏற்றி மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் காலையிலிருந்து நிர்வாகிகளுடன் ஆலோசனையில் ஈடுபட்டவர் உணவு உட்கொள்ளாததால் மயக்கம் ஏற்பட்டதாக நிர்வாகிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், வணக்கம். மருத்துவமனையில் கிரீஷ் சோடங்கர் அனுமதிக்கப்பட்டிருக்கிற நிலையில் அவரது உடல்நிலை தொடர்பாக மருத்துவர்கள் தரப்பில் ஏதேனும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறதா? விவரங்களை பதிவு பண்ணலாம். சென்னை சத்தியமூர்த்தி பவன்ல காங்கிரஸ் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அதாவது காங்கிரஸ் மேலிட பார்வையாளர் முகுல் வாஸ்னிக் இன்று வந்திருந்தார். அவருடைய தலைமையில இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. தமிழக சட்டமன்ற தேர்தலுக்காக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய மேலிட பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருந்த கிரீஷ் சோடங்கர் அதில் கலந்து கொண்டார். மாநில அந்த காங்கிரஸ் கமிட்டியினுடைய மாநில தலைவர் செல்வ பெருந்தை உள்ளிட்ட நிர்வாகிகளும் கலந்து கொண்டிருந்தார்கள். அதாவது இன்று நடந்த கூட்டம் என்பது ஏற்கனவே திமுக கூட்டணியில 28 தொகுதி ஒதுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டு கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில எந்தெந்த தொகுதிகளில் காங்கிரஸ் போட்டியிட வேண்டும், யாரெல்லாம் வேட்பாளர்கள் போன்ற இந்த விஷயங்கள் எல்லாம் இன்றைய தினம் ஆலோசனை நடத்தப்பட்டது. 10:30 மணி அளவிலேயே முகுல் வாஸ்னிக், கிரீஷ் சோடங்கர் எல்லாமே விட்டார்கள். அப்போதிலிருந்தே இந்த ஆலோசனை தொடங்கி நடைபெற்று வந்து கொண்டிருந்தது. இந்த நிலையில் தான் ஆலோசனை கூட்டம் நடந்து கொண்டிருக்கும் பொழுதே திடீரென கிரீஷ் சோடங்கர் மயக்கம் அடைந்ததாக தெரிகிறது. அவரை உடனடியாக அவர் நடந்து செல்ல முடியாத அளவிற்கு மயக்கம் அடைந்ததுனால நிர்வாகிகளே அவரை கைத்தாங்களாக தூக்கி சென்று அவர் காரில் ஏற்றி உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்து சென்று மருத்துவமனையிலே அனுமதித்திருக்கிறார்கள். இன்று காலை முதல் தொடர்ந்து கூட்டம் வந்தது. நிர்வாகிகள் சந்திப்பு. முகுல் வாஸ்னிக் அவர் சென்னை வந்திருந்ததுனால அவரை அதற்கு இந்த கூட்டத்திற்கு முன்னதாகவே அவர் சந்தித்தது என அவர் தொடர்ந்து உணவு எடுத்துக்கொள்ளாமல் இருந்ததாகவும் நிர்வாகிகள் தரப்புல தெரிவிக்கிறார்கள். திடீரென மயக்கம் அடைந்ததுனால உடனடியாக மருத்துவமனைக்கும் அழைத்து சென்றிருக்கிறார்கள். மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டு அவருக்கு சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், அதாவது இங்கிருந்து அலுவலகத்திலிருந்து கட்சி அலுவலகத்திலிருந்து அழைத்து செல்லும் பொழுதே அவர் தெளிவாகத்தான் இருந்தார். ஆனால் சோர்வாக இருந்ததுனால அவரை கைத்தாங்களாக தூக்கி கொண்டு சென்றோம், காரில் ஏற்றி அழைத்து சென்றோம் என்று நிர்வாகிகள் தரப்புல தெரிவிக்கிறார்கள். எனவே நலமோடு தான் இருக்கிறார்கள் என்று நிர்வாகிகள் தரப்பிலும் தெரிவிக்கிறார்கள். என்ற பொழுது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவருக்கு தொடர்ந்து சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு வருவதையும் உறுதிப்படுத்துகிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.